குட் டே டுடே. ஸோ நான் இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சிவா அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இங்கே அவர் படித்த விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வெல்கம் சிவா. ஹாய். ஸோ நான் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 0ல் இருந்தேன். ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டிசைன். பட் எனக்கு வந்து அதில் எப்படி இருக்கும், அதில் எப்படி நம்ம ஜாப் நம்ம கிராப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ நான் இங்கே வந்தப்போ ஒரு 0 நாலேஜில் தான் உள்ளே வந்தேன். ஆனால் நான் ஒரு கிளாஸ்லேயும் நான் போட்ட டெடிக்கேஷன், நான் போட்ட ஹார்ட் ஒர்க், ஸோ என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஒர்க்கை நான் மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சு. நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி போகல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வர ஆரம்பிச்சு. நான் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் செலக்ட் பண்ணி தான் நான் அதுலேருந்து மூவ் ஆனேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் படித்தது. ஒரு டைமும் நான் பண்ணுறப்போ என்னோடய விஷுவல் இன்ன வரைக்கும் என்னோடய ஆஃபீஸில் என்னோடய விஷுவலுக்கு தனி யாராலையுமே அதை காம்படிஷன் பண்ண முடியாது அந்த விஷுவலில். ஸோ அதனால என்னோடய ஸ்கில்ஸ் என்றைக்குமே ஃபஸ்ட்டில் இருக்கும் எங்கள் ஆஃபீஸில். ஸோ என்னோடய விஷுவல் என்றைக்குமே எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது நான் இங்கே இருந்தால் நான் அதை கற்றுக்கிட்ட விஷயம், டெய்லி நான் கற்றுக்கிட்ட விஷயம் இங்கே தான். அந்த விஷுவல் டிசைன் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு கற்றுட்டேன். அண்ட் யூஎக்ஸ் பற்றி பார்த்தோம்னா, யூஎக்ஸில் இங்கே நான் நிறையா யூஎக்ஸ்னாலே என்னென்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சலாம் டிசைன். பட் யூஎக்ஸ்னால் என்ன அப்படி ஏது அப்படின்னு எனக்கு இங்கே நான் லேர்ன் பண்ணி இப்போது அது நான் அதுக்கப்புறம் டெய்லி சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இங்கே சொல்லிக் கொடுக்குறவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்ம பண்ண ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது மிகப்பெரிய விஷயம். நான் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், வாலண்டரியாக நான் கம்யூனிகேஷன் பேசுகிற இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டு நான் பெங்களூர் மூவ் ஆனேன். அங்கே தான் நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் நம்மளோட கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே இப்போ என்னோடய ஆஃபீஸில் யாருக்குமே தமிழே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். நான் அதை சேலஞ்ச் பண்ணி நான் ஒர்க் பண்ணி கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணி நான் எப்படிலாம் இங்கே நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்றைக்கி ஒர்க்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன். இதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதை. ஸோ நான் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போன விஷயம், ஒன்று கம்யூனிகேஷன், 2 என்னோடய ஒர்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மெத்தட், அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸில். ஸோ ஒரு பிஸ்னஸாக இருந்தால் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன், நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட லைஃப் ஜேர்னியில் இந்த இமேஜ் கிரியேட் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் எனக்கு. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ சில இடத்துல ஏதாச்சும் கோச்சிங் கொடுத்தாங்கன்னா அந்த கோச்சிங் அதோடய முடிஞ்சிடும். இன்றைக்கி காலைல கோச்சிங் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் டெய்லி நான் வீட்டில் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அந்த மாதிரி டாஸ்க்கு கொடுப்பாங்க, இன்றைக்கி பண்ணுறதுனா அதுக்கான டாஸ்க்கு கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் எனக்கு டே டு டே நான் இம்ப்ரூவ் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.